இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்த நிலையில் இன்று 5 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கயத்தார், வில்லிச்சேரி, நாலாட்டின்புதூர் பகுதிகளில் காலையில் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. அதேபோன்று தஞ்சாவூர் மாநகரில் கனமழை கொட்டி தீர்த்தது. பாபநாசம், கபிஸ்தலம், வாண்டையார் இருப்பு உள்ளிட்ட இடங்களில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நிலையில் காலை நேரத்தில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. திருச்சி மாநகரில் திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. தென்னூர், உறையூர், தில்லைநகர், பாலக்கரை, பீமநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. அதேபோல துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. புதுக்கோட்டையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. அன்னவாசல், இலுப்பூர், பொன்னமராவதி, ஆலங்குடி, கரம்பக்குடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் பேருந்து நிலையம் முன்பாக மழைநீர் குளம்போல் தேங்கியது. நீலகிரி, ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கிழக்கு விதர்பா முதல் தமிழ்நாடு பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெயிலை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேகதாது அணைக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் விஜய் பேசினார். அப்போது நதிநீரை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருப்பதாக குறிப்பிட்டு தீர்மானத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடகா சமர்ப்பித்துள்ள விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ ஒப்புதல் அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர் ஆணையத்துக்கு கோருவதாக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட எந்த ஒரு அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்றும் தீர்மானத்தின் மூலம் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேகதாது பிரச்சினைக்காக தனி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற அம்சத்தை தனி தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது அப்படிங்கறத
என்னுடைய பெயரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கையை தீர்மானத்தில் சேர்க்க சபாநாயகர் JCD பிரபாகரிடம் முதலமைச்சர் விஜய் பரிந்துரைத்தார். தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கர்நாடக அரசின் நடவடிக்கையை கண்டித்தார். தன்னிச்சையாக மேகதாதுவில் அணை கட்ட நிதி ஒதுக்கீடு செய்தும் திருத்திய தொழில்நுட்ப திட்ட அறிக்கை மீண்டும் இம்மாதம் மத்திய அரசிடம் சமர்ப்பது கண்டிக்கத்தக்கது. பின்னர் எதிர்க்கட்சித் தலைவரின் கோரிக்கைப்படி அந்த அம்சம் சேர்க்கப்பட்டு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது. மறுப்போரை இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். கர்நாடக அரசின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதிலும் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றும் உறுதியாக நிற்கும். அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அரசு இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நியாயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். சும்மா நம்ம போய் பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்டே தண்ணி கொடுங்க, டேம் கட்டாதீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எதுவுமே நடக்கல. அதனால சொல்றேன், தன்னிறைவு மிக்க மாநிலமாக நம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த மேகதாது அணையை கட்டிவிட்டார்கள் என்றால் அதற்கப்புறம் அந்த குடித்தண்ணீர் கூட நம்ம மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும். இதற்கிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அரசிடம் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் வலியுறுத்திய நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானத்தின் மீது பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் பேசியதை பார்க்கலாம். காவேரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை ஒன்றிய அரசும் அதே போல காவேரி ஆணையமும் அனுமதிக்க கூடாது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நம்முடைய அரசு கூட்ட வேண்டும். காவிரி ஆற்றுடைய தண்ணீரை தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம், மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பேரவை என்பது அனுமதிக்க கூடாது. 40 ஆண்டுகளுக்கு பிந்தைய இன்றைய நாளில் அதன் பாசன பரப்பு எவ்வளவு என்று கேட்டால் 38.25 லட்சம் ஹெக்டேர் ஆகும். அப்படி என்றால் காவிரி ஆற்றை எவ்வாறெல்லாம் கர்நாடக அரசு தனக்கு மட்டுமே சொந்தம் என கொண்டாடி வருகிறது என்பதனை தெரிந்து கொள்ள முடியும். கர்நாடகத்தின் முதலமைச்சர் தனது சுயலாபத்திற்காக காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புக்கு முரணாக உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் இந்த அணையை கட்ட முயற்சிக்கிறார். ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதுக்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டடத்திலே இருக்கிறது. மேகதாது அணை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விவசாய சங்கங்களுடன் அன்புமணி ஆலோசனை நடத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு ரவுடி போல செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் மேகதாது அணை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக அனைத்து உழவர் சங்க தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், நெல்லுக்கான கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கலந்து கொண்டு விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பின்னர் பேசிய அன்புமணி மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கடுமையாக சாடினார். ஒரு முறை கூட கர்நாடகா உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்கல, நடுவர் மன்ற தீர்ப்பும் மதிக்கல, உயர் நீதிமன்ற தீர்ப்பும் மதிக்கல, மக்கள் மன்றத்தில் நடக்கிற தீர்ப்பு எந்த தீர்ப்பும் மதிக்கல. ரவுடி மாதிரி அப்பப்போ அப்படியே நான் தான் கொடுப்பேன். பிஜேபி அரசா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசா இருந்தாலும் சரி, மத்தியில் தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கர்நாடகா தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கர்நாடகாவில் தான் காங்கிரஸ் ஆட்சி வருது, இதுக்கு முன்பு பிஜேபி இருந்தது, அடுத்தது பிஜேபி வரலாம். தொடர்ந்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி மேகதாது அணைக்கு எதிராக விவசாய சங்கங்களுடன் இணைந்து அடுத்த மாதம் முதல் வாரத்தில் 3 நாட்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்தார்.
மேகதாது அணை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் பேச தயார் என்று கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது குடிநீருக்காக மட்டுமே மேகதாது அணை கட்டப்படுவதாக கூறினார். We are constructing Meghdadu Dam in our territory itself, and for drinking purpose 4.7 TMC of water is allocated. We don't use for agriculture, not even a bucket of water, only for drinking purpose. And if we construct dam, it will help Tamil Nadu also, drinking purpose, and Tamil Nadu farmers also get water. I don't know why they are opposing. I don't know. இந்த அணைக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றும் அவர் கூறினார். The interest of Tamil Nadu farmer, they should not oppose. They should not oppose. And even we are ready to speak with Tamil Nadu. மேலும் மேகதாது அணையால் கடலில் நீர் வீணாக கலப்பது தடுக்கப்படும் என்றார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டு அணையின் நீர்த்தேக்கம் உயர்த்தப்படும் என தமிழக அரசின் அறிவிப்புக்கு இடுக்கி எம்பி டீன் குரியகோஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தாவேகா அரசின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் வியாழக்கிழமை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. ஆளுநர் தன் உரையின் பொழுது முல்லை பெரியாற்றில் கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும், அணைப்பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொண்டு நீர்த்தேக்கம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இடுக்கி எம்பி டீன் குரியகோஸ், முல்லை பெரியார் அணை விவகாரம் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ள நிலையில் தமிழக அரசின் அறிவிப்பு முறையற்றது என்றார். പുതിയ തമിഴ്നാട് സർക്കാർ അവരുടെ നയപ്രഖ്യാപന പ്രസംഗത്തിൽ അസന്നിഗ്ധമായി മുല്ലപ്പെരിയാറിൽ ഡാം പണിയാൻ അനുവദിക്കില്ല എന്ന് ഡാമിന്റെ ജലനിരപ്പ് ഉയർത്തും എന്നുള്ള ഒരു പ്രഖ്യാപനം കൂടി നടത്തുന്നുണ്ട്. ഇത് അങ്ങേയറ്റം അപലപനീയമാണ്. தமிழக அரசு தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்ட விவகாரம் பேரவையில் காரசார விவாதத்தை ஏற்படுத்தியது. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் சிவசங்கர், ஆளுநர் உரையின் போது இருமுறை தேசிய கீதம் இசைக்கப்பட்டதற்கு ஆளுநரும் தாவேகாவும் மாறி மாறி நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் தெரிவித்தார். அதனை குறிப்பிட்டு தங்களின் இணக்கம் எதுவரை செல்லப் போகிறது என்பதை தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், கடந்த கால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்து அவையின் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தேசிய கீதம் இருமுறை பாடப்பட்டதில் தவறு இல்லை என்று அவை முன்னவர் செங்கோட்டையன் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக கொறடா ஏவா வேலு, முன்னாள் ஆளுநர் ரவி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு குளறுபடிகளை செய்ததாக குற்றம் சாட்டினார். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டதை வரவேற்ற ஏவாவேலு, நிகழ்ச்சி நிரலில் இறுதியில்தான் தேசிய கீதம் இடம்பெற்றிருந்ததாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநில கொள்கையில் அரசு உறுதியாக இருப்பதாக தெரிவித்ததோடு ஆளுநரை முழுமையாக அவையில் அமர வைத்தது தாவேகா தலைமையிலான அரசு என பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சருக்கு எப்போது பேச வேண்டும் என்பது தெரியும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த நிலையில் தாவேக மற்றும் திமுக உறுப்பினர்கள் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவையில் பேசிய திமுக உறுப்பினர் ஆஸ்டின், தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், ஆனால் முதலமைச்சர் அது குறித்து வாய் திறக்காமல் மௌன புரட்சி செய்கிறார் என்றும் காட்டமாக விமர்சித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திமுக உறுப்பினர்கள் தங்களையும் தங்கள் கட்சித் தலைவரையும் தூண்டி விடுகிறார்கள் என்றும், கொளத்தூரில் முதலமைச்சர் விஜய் பேசியதால் அங்கு என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறினார். மேலும் எப்போது பேச வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனால் தாவேக மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட வார்த்தை மோதலால் பேரவையில் சலசலப்பு நிலவியது. சட்டமன்றத்தில் தனிப்பட்ட நபர்கள் மற்றும் கட்சிகளின் துதிப்பாடாமல் மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். ஒரு தனி கட்சியினுடைய துதிப்பாடலும் தனி தலைவர்களை பற்றி துதிப்பாடல்களும் தான் அங்க அதிகமா இருக்கு. பேரவை தலைவர் அவர்கள் பலமுறை சொன்னாரு, இது ஆளுநர் மீது நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதை பத்தி நீங்க பேசுங்கன்னு. பட் இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் தனி மனித துதி பாடல்களும் தனி கட்சியின் துதி பாடல்கள் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு. இதனிடையே சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி எழுப்பிய போது திசை திருப்பும் வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியதாக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு திரைப்படம் இயக்குநராக இருந்த அட்லி படம் போல இது எல்லாவற்றையும் ஒரு கூட்டு கலவையா இருக்குங்கிறத நான் சொன்னேன்.
அது அந்த மொழி தான் அங்கே போய் சேரும். எந்த மொழியை வைத்து வந்தார்களோ அந்த மொழிக்கு செல்ல வேண்டும் தான் சொன்னேன். போதைப்பொருள் தடுப்புக்கு என்ன செய்திருக்கிறீங்க? ஏற்கனவே இருக்கின்ற காவல்துறை தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புதிதாக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்டு எங்களுடைய உறுப்பினர் ஆஸ்டின் கேட்டார். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லங்கிறது தான் ஆஸ்டின் சொன்னார், எங்கள் மாண்புமிகு உறுப்பினர். அதற்கு பதில் சொல்லாமல் திசை திருப்புகின்ற வகையில் குளத்துறை எல்லாம் இழுத்து பேசினார். நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பாக காட்டினார் கூட அப்புறம் அதை விட்டுட்டாங்க. சட்டப்பேரவையின் நேரலை ஏன் நிறுத்தப்பட்டது என்றும் சிவசங்கர் கேள்வி எழுப்பினார். சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் சௌமியா அன்புமணி நன்றி தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்களோடு சென்று அவர் முதலமைச்சரை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கு முன்பு எந்த அரசும் இந்த கணக்காய்வை நடத்துவோம் என்று உறுதியளிக்கவில்லை என்றார். எல்லா ஆளுநர் உரையிலோ இல்லை எந்த இடத்துலையுமே சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரைக்கும் சொல்லப்படவில்லை. இதுதான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை தமிழக அரசு, தமிழக வெற்றி கழக அரசு கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறோம். உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். அவர்களும் சொன்னார்கள் மார்ச் மாதம் மைய அரசின் அந்த சென்சஸ், பாப்புலேஷன் சென்சஸ், அவர்களுடைய சர்வே எடுத்து முடிக்கப்படும். அதோடு சேர்ந்து எப்படி எடுக்கப்படுவது என்ற திட்டங்களை நாங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம். சமூக நீதி கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் என 46 ஆண்டு காலமாக பாமக போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி தனது 56வது பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் தனது அன்பு சகோதரர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும், நாட்டின் முன்னேற்றத்திற்கும் மக்களாட்சி மாண்புகளை காத்திடவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் தாங்கள் உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களின் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியடையவும் வாழ்த்துவதாக குறிப்பிட்டிருந்தார். அதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தனக்கு வாழ்த்து தெரிவித்த தலைவர்களுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார். அதன்படி முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான பற்றிலும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதிலும் உறுதியுடன் இணைந்து நிற்போம் என்று தெரிவித்தார். அத்துடன் தமிழ்நாட்டு மக்களின் நலன், கண்ணியம் மற்றும் விருப்பங்களுக்காக தொடர்ந்து ஒன்றிணைந்து பணியாற்றுவோம் என்று பதிவிட்டுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, ஜனநாயகத்தின் ஆன்மாவிற்கான போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை ஒன்றிணைந்து போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். தேவைக்கு ஆட்சி அமைக்க சிபிஎம் ஆதரவளித்ததை திமுக ஆதரவாளர்கள் விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு விளக்கமளிக்கும் வகையிலும் சண்முகம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நிலவிய இக்கட்டான அரசியல் சூழலில் தங்கள் முன்னால் 3 வழிகள் மட்டுமே இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 1, ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தேவைக்கு ஆதரவளிப்பது; 2, திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பது; மற்றொன்று குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்பது அல்லது மீண்டும் தேர்தலை சந்திப்பது என சண்முகம் தெரிவித்துள்ளார். உடனடியாக மற்றொரு தேர்தலை சந்திக்க எந்த கட்சியும் தயாராக இல்லை என்றும், குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்தால் அது ஆளுநர் வழியாக பாஜக அரசின் மறைமுக ஆட்சியாகவே மாறும் என்று கருதியதாக குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் அதிமுக ஆட்சி அமைப்பதையும் அதை திமுக கூட்டணி ஆதரிப்பதையும் சில அறிவு ஜீவிகள் முன்வைத்ததாகவும், அது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிராகரித்து விட்டதாக அவர் விவரித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகால இருதுருவ அரசியல் நிலைக்கு இந்த தேர்தல் முடிவு கட்டியுள்ளதாக சண்முகம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் கொடுத்துள்ள உறுதிமொழிகளின்படி மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்று ஆதரவளிக்கும் என்றும் சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது செய்திக்குறிப்பில், முதலமைச்சர் விஜயின் உத்தரவின்படி தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்தவும், முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விரைவான சேவைகளை வழங்கவும் முக்கிய நிர்வாக மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். அதன் ஒரு பகுதியாக காற்றாலை மற்றும் சூரிய மின் திட்டங்களின் செயல்பாடுகளை மேலும் விரைவுபடுத்தும் நோக்கில் ஏற்கனவே இயக்கத்தில் இருந்த உடுமலைப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வட்ட அலுவலகங்களின் நிர்வாக அமைப்பு கைவிடப்பட்டு மறுசீரமைப்பு முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடங்களாக கொண்டு
5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு அரசின் பசுமை ஆற்றல் இலக்குகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி திட்டங்களின் செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து விரைவுபடுத்தும் வகையில் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு 2030ஆம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை கணிசமாக உயர்த்தும் இலக்கை நோக்கி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் தாவேக மாவட்ட செயலாளர் பெயரில் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக பார் உரிமையாளர் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக பாளையங்கோட்டை பகுதியில் டாஸ்மாக் பார் நடத்தி வரும் கண்ணன் என்பவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தாவேக மாவட்ட செயலாளர் மரிய ஜான் பெயரை கூறி தினமும் பார்களுக்கு வரும் நபர்கள் பணம் கேட்டு மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டையில் இருக்க எல்லா அரசு மதுபான கூடங்களையும் இந்த 30ஆம் தேதியோட டெண்டர் முடியாதனால தாவேக அரசு சார்பாக நாங்கள் வாரோம், மாவட்ட செயலாளர் மரியஜான் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வாரோம் அப்படின்னு எங்கிட்ட மாமூல் கேட்டு மிரட்டுதாங்க. பணம் கேட்டு மிரட்டுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பார் உரிமையாளர் கண்ணன் சிசிடிவி ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் இது தொடர்பாக தாவேக மாவட்ட இணை செயலாளரிடம் விசாரித்த போது தாவேக நிர்வாகிகள் யாரும் பணம் கேட்டு மிரட்டவில்லை என தெரிவித்தார். கும்மிடிப்பூண்டி அருகே பீகாரைச் சேர்ந்த 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் பிபின் மஞ்சியை காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த பீகார் மாநில தம்பதியின் 3 வயது பெண் குழந்தை காணாமல் போனது. நீண்ட தேடுதலுக்கு பிறகு அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முட்புதரில் வீசப்பட்டது தெரியவந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமி சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிபின் மஞ்சி என்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பிபின் மஞ்சியை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த திருவள்ளூர் போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி பிபின் மஞ்சியை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி அளித்தார். இதனையடுத்து அவரை கும்மிடிப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் ஏஎஸ்பி சுபம் தீமன் தலைமையில் விசாரணை நடத்தி வீடியோ பதிவு செய்து கொண்டனர். நீட் தேர்வு அச்சத்தால் சேலத்தைச் சேர்ந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் இருமபாளையம் பகுதியைச் சேர்ந்த சேகர் புவனேஸ்வரி தம்பதியின் மகள் கோபிகா நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தார். 2024ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அவர் 2 முறை நீட் தேர்வு எழுதி போதிய மதிப்பெண்கள் கிடைக்காததால் கடந்த மாதம் 3வது முறையாக தேர்வு எழுதியிருந்தார். வினாத்தாள் முறைகேடு காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மறு தேர்வுக்கு தயாராகி வந்த அவர் கடுமையான மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவி கோபிகா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்சம் ஃப்ரீயா ஏன்டா தலைவலிக்கு ஆடி பண்ணிட்டு இல்லப்பா இது எழுதுனாதான் எனக்கு தெரியும், எழுதிட்டு என்ன சொல்லிடுறேன். நானும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லி காலேஜ் சேர்த்து சொன்னேன். இந்நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலம் காக்கும் வகையில் நட்புடன் உங்களோட திட்டத்தில் கட்டணமில்லா தொலைபேசி எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி டெலி கவுன்சிலிங் பெற விரும்பும் மாணவர்களும் பெற்றோரும் 14416 அல்லது 104 ஆகிய தொலைபேசி எண்களை தயங்காமல் தொடர்பு கொண்டு மனநல ஆலோசனைகளை பெறலாம் என்று தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்கி மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை நீக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த மாதம் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டு வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேசிய தேர்வு முகமையின் பரிந்துரையின்படி வரும் 22ஆம் தேதி வரை டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்கி வைக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி தேஜஸ் காரியா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆரம்பத்திலேயே டெலிகிராமை முடக்கவில்லை என்றும் கடந்த 3ஆம் தேதி அவசர கூட்டம் நடத்தி அதன் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மத்திய அரசு கூறியது. சட்டவிரோதமான கண்டென்ட்டுகளை முன்கூட்டியே கண்டறிவதில் உள்ள தொழில்நுட்ப சிக்கலை டெலிகிராம் நிறுவனமும் ஒப்புக்கொண்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஒரு குறிப்பிட்ட தரப்பு மாணவர்கள் எழுதும் தேர்விற்காக இந்தியாவில் உள்ள 15 கோடி பயனாளர்களின் உரிமையை பறிக்கலாமா என மத்திய அரசிடம் வாய்மொழியாக கேள்வி எழுப்பினார். இருப்பினும் தேர்வு முறையின் முக்கியத்துவத்தை கருதி மத்திய அரசின் தடையை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி அறிவித்தார். இதனால் டெலிகிராம் இடைக்கால முடக்கத்திற்கு தடை விதிக்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி தேஜஸ் காரியா உத்தரவிட்டார். ஜியோ நிறுவனத்தின் பங்குகளை வெளியிடுவதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாக ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் குழுமத்தின் 49வது ஆண்டு பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அக்குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி சர்வதேச நிச்சயமற்ற தன்மையை பிரதமர் மோடியின் கீழ் இந்தியா திறமையுடனும் விவேகத்துடனும் கையாண்டதாக தெரிவித்தார். Under the able, experienced
and far-sighted leadership of Prime Minister Shri Modi ji, India has handled the situation with exemplary competence, commitment and wisdom. I can see India emerging much stronger in the fast-changing multipolar world. ஜியோ நிறுவனத்தின் பங்குகளை வெளியிட உள்ளதாகவும் அவர் அறிவித்தார். With great delight, let me tell you that the board of Jio Platforms has approved the draft red herring prospectus earlier today, and it will be filed with SEBI. This is a deeply emotional moment for me, for the entire Reliance family, and for millions of its shareholders. முன்னதாக பிரதமராக தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பதவியில் இருந்து சாதனை படைத்த பிரதமர் மோடிக்கு முகேஷ் அம்பானி வாழ்த்து தெரிவித்தார்.